மல்லி சீரியலில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, கதிரேசன் ரோட்டில் வழி மறித்து ராஜேஸ்வரி கிட்ட பயங்கரமாக சண்டை போகிறாரு. என்ன ராஜி, என்ன நினச்சிட்ருக்க? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? எனக்கு எப்படியாவது விஜய் ஜெயிலுக்கு போகணும், வெண்பா எனக்கு வரணும் அப்படின்னு ரஞ்சிதா விட்டு பொய் சாட்சி சொல்லு அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனால் நீ என்ன பண்ணியிருக்க? அந்த மல்லியை கூப்பிட்டு இதை அப்படியே மல்லிகிட்ட சொல்லி மல்லியை விஜயை விட்டு பிரிச்சுட்டா நான் விஜயை சும்மா விட்டுறேன் அப்படின்னு நீ அவள்கிட்ட ஒரு டீல் பேசியிருக்க. நான் ஒரு திட்டம் போட்டால் நீ ஒரு திட்டம் போடுற. இன்னும் ராஜேஸ்வரி, சொன்ன மாதிரி சொன்ன வார்த்தையை காப்பாற்ற தெரியாத உனக்கு? ஏன் இப்படி பண்ண? நான் உன்னை எவ்வளோ முழுசாக நம்பினேன், ஆனால் எனக்கு நீ நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்க. உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி உறுத்தலையா? ஏன் இப்படி பண்ணின அப்படின்னு கதிரேசன் ராஜேஸ்வரி கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறாரு. ராஜு உடனே, யோ போதும் நிப்பாட்டியா, நீ என்னமோ நல்லது சொன்ன மாதிரியும் நான் என்னமோ கெட்டது பண்ண மாதிரியும் ஓஷத்துக்கு பேசிகிட்டு இருக்க. இப்போ என்ன பண்ணிட்டேன்? இல்லை கேட்குற, என்ன பண்ணிட்ட சொல்லி பார்க்கலாம். நீயே ரஞ்சிதாவை பொய் சாட்சின்னு சொல்ல சொன்ன. அப்படி ரஞ்சிதா மட்டும் பொய் சாட்சி சொன்னால் என்ன நடந்திருக்கும்? விஜய் ஜெயிலுக்கு போயிருப்பான், வெண்பாவை நீ உன் வீட்டுக்கு கொண்டு போயிருப்ப, அவ்வளோதானே. இதில் எனக்கு என்ன லாபம் இருக்குது சொல்லு? ஆனால் அதுவே இப்படி நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா, மல்லி நீ விஜய் விட்டு பிரிஞ்சு போயிடுன்னு சொன்ன உடனே மல்லி டபார்னு போயிட்டு டிவோர்ஸ் பேப்பரத்தில் கையெழுத்து போட்டு டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு லாயர் வரைக்கும் பார்த்துட்டாயா? இன்னும் 10 நாள் விட்டால் மல்லி விஜயை விட்டு ஒட்டு மொத்தமாக பிரிஞ்சு போயிடுவா. அதுதான் எனக்கு தேவை. அதுக்கப்புறம் வேணா நீ சொன்ன மாதிரி விஜய் மிரட்டி இதே மாதிரி வெண்பாவை பிரித்து உங்ககிட்ட கொடுத்துட்றேன், புரியுதா? அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாரு. என்ன ராஜி, என்ன திரும்பவும் என் காதில் பூ சுற்றுறான்னு பார்க்குறியா? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தருது? இங்கே பாரியா, நான் சொல்ல நல்லா புரிஞ்சுக்கோ. நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு மல்லியை விஜய்கிட்டேருந்து பிரிச்சிருவேன். அதுக்கப்புறம் விஜய் வெண்பா 2 பேர் தான் இருப்பாங்க. அப்போது இதே மாதிரி விஜய்கிட்ட போயிட்டு நீ மட்டும் வெண்பா விட்டுறல அப்படின்னா உன் மேலே போய் சாட்சி சொல்லி உன்னை ஜெயிலில் போட்டுருவோம். அப்புறம் வெண்பா ஆள் இல்லாமல் தனி மரமாக நடு ரோட்டில் நின்று கஷ்டப்படுவா. பரவாயில்லையா அப்படின்னு விஜயை மிரட்டுவோம். அதுக்கு விஜய் வழி இல்லாமல் வெண்பாவை உங்ககிட்டயே ஒப்படைச்சிருவான். இதுதான் என் திட்டம். நீ ஒத்துழைச்சனா நான் சொன்ன மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெண்பாவை உனக்கே வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி கதிரேசனை திரும்பவும் முட்டலாக்க ட்ரை பண்ணுறாங்க நம்ம ராஜேஸ்வரி. கதிரேசனும் கண்டிப்பாக இதெல்லாம் நடக்குமா ராஜு அப்படின்னு சொல்ல, எனக்கு இன்னும் ஒரு 20 நாள் டைம் கொடு, அதுக்குள்ளே நான் சொன்ன மாதிரி உனக்கு நிறைவேற்றி காட்டுறேன் அப்படின்னு ராஜி கதிரேசனை சமாளிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பக்கத்துலேருந்து நம்ம விஜய் கேட்டுறாரு. ஏன்னா விஜய் கடைக்கு போயிட்டு வரும்போது தான் இந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருந்திருக்கு. விஜய் எல்லாத்தையும் முழுசாக கேட்டுறாங்க. அப்போ தான் விஜய்க்கு புரியுது, அப்போது 2 நாளாக மல்லி சரியில்லாமல் இருக்குது, மல்லி யார்ட்டும் சரியாக பேசாதது, மல்லி நம்மள்கிட்ட ஒரு மாதிரி சண்டை போடுற மாதிரி பேசுறது, எல்லாத்துக்கும் காரணம் இதுதானா? அப்போது இந்த ராஜேஸ்வரி தான் கதிரேசன் சொன்னான்னு சொல்லி மல்லியை கூப்பிட்டு மிரட்டியிருக்கா. அப்போ மல்லி நானும் வெண்பா சந்தோஷமாக இருக்கணும், ஒன்றா இருக்கணும்னு சொல்லி தான் மல்லியை விட்டு பிரியத்துக்கு டிவோர்ஸ் பண்ணுற அளவுக்கு போயிட்டாளா? மல்லி, ஏன் மல்லி இப்படி பண்ணுற? ஆக மொத்தம் நான் நல்லா இருந்தால் போதும் அப்படி தானே? நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உன் வாழ்க்கையவே தியாகம் பண்ணுற அளவுக்கு வந்துட்டே மல்லி. சே, உன் நினச்சா எனக்கு என்ன சொல்லுன்னு தெரியல மல்லி. ஏன் மல்லி இப்படி இருக்க அப்படின்னு விஜய் நேரக்கிழமை வீட்டுக்கு வராரு. பார்த்தா மல்லி அப்செட்டாக ரூமில் படுத்து அழுதுட்டுருக்காங்க. உள்ளே போன விஜய், மல்லி ஏன் மல்லி அழுதுட்டுருக்க? ஏன் என்னை டிவோர்ஸ் பண்ண போகிறோம், என்னை விட்டு பிரிய போன்னு சொல்லி அழுதுட்டுருக்கியா அப்படின்னு கேட்க மல்லி ஷாக்காக வராங்க. ஷாக்காக எப்படி பார்க்குறாங்க. என்ன மல்லி அதிர்ச்சியாக இருக்கா? இவனுக்கு அப்புறம் அந்த உண்மை தெரியுன்னு பார்க்குறியா? மல்லி, எனக்கு எல்லாமே தெரியும். அந்த ராஜேஸ்வரி கதிரேசன் 2 பேர் பேசுனதை நான் காதில் வாங்கினேன். கதிரேசன் எனக்கு எதிராக பொய் சாட்சி சொல்லி என்னை ஜெயிலில் தள்ளிடுவான், வெண்பா பிரிச்சிருவான் தானே நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? ஏன் மல்லி, அப்போது நானும் வெண்பாவும் ஒன்றா இருந்தால் நான் சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பேன், நீ இல்லைனா நான் கவலைப்பட மாட்டேனா? ஏன் மல்லி இப்படி யோசிச்ச? மல்லி, என்னை பொறுத்த வரைக்கும் வெண்பா எனக்கு ஒரு கண்ணுனா நீ ஒரு கண்ணு மல்லி. 2 கண்ணில் ஒரு கண்ணு இல்லைனாலும் நான் ஒன்றும் சந்தோஷமாக இருக்க போதில்லை மல்லி. கண்டிப்பாக ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஏன் மல்லி இப்படி புரிஞ்சுக்காமல் பண்ண? நான் உன்கிட்ட பல முறை சொல்லியிருக்கேன்ல, உனக்கு இது மாதிரி எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா நேராக வந்து என்கிட்ட சொல்லு மல்லி அப்படின்னு நான் உன்கிட்ட எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன். ஆனால் என்கிட்ட சொல்லாமல் நீயாவே அவசரப்பட்டு ரொம்ப தப்பான முடிவு எடுக்க பார்த்திய மல்லி. ஏன் மல்லி அப்படின்னு கேட்க மல்லி நேராக ஓடி வந்து, என்னை மன்னிச்சிருங்க விஜய், எனக்கு அந்த இடத்துல வேறு என்ன பண்ண தெரியல விஜய். நீங்களும் வெண்பாவும் சேர்ந்து இருந்தாலே கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினச்சேன் விஜய். அதனால தான் வேறு வழி தெரியாமல் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு நான் துணிஞ்சேன். என்னை மன்னிச்சிருங்க விஜய், எனக்கு வழி தெரியல விஜய் அப்படின்னு மல்லி எழுதுறாங்க. விஜய் உடனே, சரி மல்லி அதாவது மல்லி, நான் திரும்ப சொல்கிறேன், எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, எப்படி அப்படி கஷ்டம் இருந்தாலும் சரி, பிரச்சனை இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் மல்லி.
எனக்கு வெண்பா எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நீயும் முக்கியம் மல்லி, என்னை புரிஞ்சுக்க மல்லி அப்படின்னு விஜய் சொல்ல, என்னை மன்னிச்சிருங்க விஜய் அப்படின்னு மல்லி விஜய் கட்டிப்பிடிச்சி பயங்கரமாக அழுகுறாங்க.